அங்க உள்ள போனா ஒன்றும் வில்லங்கமாயிராதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வராது. நான் நல்லா விசாரிச்சு உங்களை கூப்பிட்டு வந்தேன். தலை நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. காலையில நல்லா அமைக்க இருக்குங்க. என் தலை நல்லா இருக்குதாயா? நல்லா இருக்குங்க. நல்லா பாலம் பழம் சிவாஜி கணேஷ் மாதிரியே. அப்புறம் வா வாங்க. போலாம். உட்காருங்க. சாமி முதல்ல நீங்க உட்காருங்க சாமி. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? டேய், காரியத்துக்கு எடுத்து போட போல் இருக்குதா? யதார்த்தமா சொன்னங்க நீ தங்க. யதார்த்தமா பேசினாலே நக்கலா பேசுற மாதிரி தான் இருக்குது. மாநாடு நாடு டொனேஷன் கேட்க வந்தாளா? கேட்கத்தானுங்க வந்தோம். ஆனா டொனேஷன் இல்லைங்க, உங்க பொண்ணை. தங்கம் தான் மந்திரி சபையில இளைய மந்திரிங்க. அப்படி ஒன்றும் பெருசா வயசாகலிங்க. பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்க சட்டசபைக்கு போட்டியிட்டு ஜெயிச்சதால எம்எல்ஏ ஆயிருக்கேள், பாராளுமன்றத்துக்கு போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தா எம்பி ஆயிருப்பேள், ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருந்தா போலீஸ் அதிகாரி, ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருந்தா கலெக்டர். ஆனா எவ்வளவுதான் படிச்சாலும் எந்த பதவிக்கு வந்தாலும் நீங்க ஒரு ஐயராக முடியுமோ? என் பாலிசி கொஞ்சம் ஓல்டு தான், பட் கோல்டு. ஆனா நான் கொஞ்சம் போல்டு. சாமி, பாலிசிங்கிறது என்னங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ரூட்டு. இப்ப நீங்க ஒரே பாலிசியோட 35 வருஷமா மேல் கோர்ட்டுக்கு கீழ் கோர்ட்டுக்கு நடையா நடந்து இந்த சைக்கிளை சுத்தி என்னத்தை சம்பாரிச்சீங்க? ஏதோ இந்த வீடு, அப்புறம் டீ நகர்ல கடை கட்டி வாடகை கொடுக்கறதா வரும்போது கார்ல பசங்க சொன்னாங்க. ஆனா நான் வந்துங்க 4 வருஷமா தான் மந்திரி ஆகிறேன். என்னோட சொத்தோட மதிப்பு ராத்திரி கணக்கு பார்க்கும்போது 69 கோடி. இன்னைக்கு ராத்திரி கணக்கு பார்த்தா தான் மீறி தெரியும். அதனால நீங்க உங்க பாலிசி மாத்திட்டு அப்படியே தட்டை மாத்திட்டீங்கன்னா, அத்தே இவருதான் இப்படி விவரம் எல்லாம் உட்காந்துருக்காருன்னா நீங்களும் அப்படியே நின்றுது. அப்படியே அப்படி பொடி நிறைய நடந்து வந்து தட்டை எடுத்துட்டு போங்க. மல்லியா, தட்டை எடுத்து கொடுங்கன்னு. சாமி, தட்டை வாங்கி. நீங்க ஏண்டி எனக்கு மாமனார் ஆயிட்டீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச பசங்க அமெரிக்காவில் டாக்டரா இருக்காங்க, வந்து காலை பார்க்க சொல்லலாம். கால் நல்லா ஆயிடுச்சுன்னா டெய்லி நான் ஃபுட்பால் விளையாடலாம். அத்தை வேணா கோல்கீப்பரை போட்டுடலாம்ங்க. வெளிய நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு மாட்டிருக்கும் பார்த்திருப்பேளே. ஆனா எங்க ஆத்துல நாய்கள் எல்லாம் கிடையாது. ஓய் இருந்தாலும் ஏமாட்டிருக்கு தெரியுமோ? உங்களை மாதிரி கண்ட நாய்கள் எல்லாம் ஆத்துக்குள்ள நுழைஞ்சிடப்படாதுங்கிறதுக்காகத்தான். அடிச்சு பல்லுக்கு பேத்து போடுவேன். என்னடா நினைச்சிட்டு ஏதோ பொண்ணை பத்தவனாச்சே போனா போதுன்னு பார்த்தா நாயை பேய் பேசிட்டு இருக்கிறேன். ஏத்தி மிதிச்சுன்னா குடல் கடல வெளியில வந்துடு. ஆளுகளை பாரு. என்னடா பாக்குறேன்? என் கால்களுக்கு பல வருஷமா உணர்ச்சிகள் கிடையாது. இந்த கால்கள் எதற்கும் பயன்படாது நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு பயன்பட்டுடும் போல இருக்கே. அடிச்சாலும் வலிக்காது. வெட்டிண்டாலும் வலிக்காது. இந்த கத்தியால நானே என் காலை வெட்டுண்டோ, நீங்களா வெட்டிடே. அதனால உங்களை எல்லாம் சுட்டேன்னு சொல்லி சுட்டு போடுவா படுவா ராஸ்கல்ஸ். என்னை யாருன்னு நினைச்சுட்டேன்? The great மீனாட்சி சுந்தர சாஸ்திரியார், the lion of the court. கோர்ட்லையும் கேசலையும் மண்ணாதி மண்ண, கோபத்திலையும் கேரக்டர்லையும் வில்லாதி வில்ல. இப்போ அவங்க அப்பா சாஸ்திரி இருக்கானே, அவன் ஓல்டு பழைய பஞ்சாங்க. ஆனா அவன் பொண்ணு இருக்குதே, அது நியூ மாடர்ன் கேளு. இப்போ ஒரு மந்திரி கல்யாணம் பண்ணிட்டு கொடி கட்டின கார்ல போய் பெரிய பெரிய ஆபீசர்ல கதவை திறந்து விட்டு நகை கடைக்கும் ஜவுளி கடைக்கும் போனா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாப்பல. நீ பர்சனலா அவளை பார்த்து பேசினீங்கன்னா சரி பண்ணி போடலாம். ஆனா நீ பேசுறதுல தான் இருக்க, நேக்கா பேசணும். ராமருக்கா ஆஞ்சநேயர் சீத்தை கிட்ட தூது போன ராமர் என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? மோதிரத்தை கொடுத்துட்டாரு இல்லைங்க. இந்த ஐயோ, அது என்ன காலம் இது என்ன காலம்ங்க?
நீங்க இந்த செயினை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெத்தா இருக்கும். செயின் அண்ணியா செயினு, நீ மட்டும் அவளை சரி பண்ணு. திருச்சியில பாதி 9 எழுதி வைக்கிறேன். திருச்சி எப்படிங்க தாங்க நீங்க எனக்கு எழுதி வைக்க முடியும்? போன வாரம் வாங்கிட்டேன். ஐயோ, இத பாரு பூவே, நான் அந்தமானுக்கு போயிட்டு அடுத்த மாசம் திரும்பி வரும்போது ஏர்போர்ட் கவர்மெண்ட் கார் வரக்கூடாது, எங்க மாமனார் கார் தான் வரணும். மாமனாரே வருவாரு. நீங்க அவர் மடியில உட்காந்துட்டாங்க, சக்கர வண்டியிலேயே வீட்டுக்கு போலாம். Who is a nice boy, huh? இவன்கிட்ட எல்லாம் இப்படி பிடுங்கினாத்தான் உண்டு. இவன் என்ன உழைச்சா சம்பாரிச்சா, ஊழல் பண்ணி தான் சம்பாரிச்சா. இவனுக்கு அளவுக்கு அவளை போய் பொண்ணு பாக்குறான் பாரு.